அதை விட அருணகிரி சுவாமிகளுக்கு மொழி பற்று பாருங்க. வணங்குற தெய்வம், வாழ வச்ச தெய்வம் முருகப்பெருமான். ஆனா முருகப்பெருமானை பார்த்து நீ பெரிய ஆளியா, நீ பெரிய ஆள், எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நல்ல இந்த தமிழ்நாட்டில் தமிழால நீ உயர்ந்துட்ட பத்தியா, நீ எவ்வளவு சமத்துக்காரன் சொல்றாரு. இப்போ நாம அடுத்தவங்களுடைய புகழை வச்சு, அதிகாரத்தை வச்சு, செல்வத்தை வச்சு யாராவது உயர்ந்தாங்கன்னு வைங்க, நாம சொல்லுவோம் நல்ல பிழைக்க தெரிஞ்ச ஆளுங்க, நல்ல விவரம், சமத்து அப்படின்னு போல. அருணகிரி சுவாமிகள் சொல்றாரு பாருங்க, முருகப்பெருமான அழகில் தமிழால் உயர் சமர்த்தன்கிறார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு நிறைய மலர் மாலைகள்லாம் போடுறோம். ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா செலவு பண்ணி அவரவருக்கு விருப்பப்பட்ட மாதிரி மலர் மாலைகள்லாம் போடுறோம். வசதி இருந்தால் வைர மாலை போடுறோம், பதக்கம் போடுறோம், நவரத்ன ஆபரணம் போடுறோம். ஆனா முருகப்பெருமான், நல்ல கவனிங்க, முருகப்பெருமான் விரும்பி அணியும் ஒரு மாலை என்ன தெரியுங்களா? விரும்பி அணியும் மாலை என்ன தெரியுங்களா? எப்பொழுதுமே கழட்டாத மாலை என்ன தெரியுங்களா? கௌரவமாக கருதக்கூடிய மாலை என்ன தெரியுங்களா? அடியார்களால் பாடப்படக்கூடிய பாமாலை. அருணகிரி சுவாமிகள் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டாரு பாருங்க. திருப்புகழ்ங்கிற பாமாலையை போட்டாரு, கந்தரலங்காரம்ங்கிற பாமாலையை போட்டாரு, கந்தரனுபூதிங்கிற பாமாலையை போட்டாரு, இப்படி எல்லா மாலையும் போட்டாரு. இது நாள் வரைக்கும் அது வாடவும் இல்லை, வதங்கவும் இல்லை, காயவும் இல்லை, யாராலையும் எடுத்து அப்படி போடப்படவும் இல்லை. இந்நாள் வரைக்கும் முருகப்பெருமான் தன்னுடைய மார்பிலே அணிந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் சிந்திச்சு பாருங்க. இந்த பிறவியில் இந்த தமிழ் பேசுவதற்கு நாம கொடுப்பன பண்ணியிருக்கணும். அதனாலதான் அருணதல பாதமது பத்மமது நிதமுமே துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த முருகா அப்படிங்கிறாரு. தான் வணங்கும் தெய்வத்தை விட அந்த தெய்வத்திற்கு மேலாக அருணகிரி சுவாமிகள் தமிழை உயர்த்தி பார்க்கிறார்னா நினைச்சு பாருங்க, தமிழ் எப்படிப்பட்ட மொழி. அந்த மொழியில நாம் பிறப்பதற்கு, பேசுவதற்கு எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும். அதை விட அருளாளர்கள் தமிழில் நமக்கு தந்த பாடல்களை பாடுவதற்கு நாம் எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும்ங்கிறத என்ன செய்யணும், நினைச்சு பார்த்து தவம் புரியணும்.